இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். இந்த புதிய நாளை உங்களை பார்க்கும்படியாக கற்றுக் கொடுத்த கிருபைக்கு நன்றி. இன்றைக்கு ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 103ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம். சங்கீதம் 103:6. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார் என்று சொல்கிறார். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்கிறார். ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கண் நோக்கினார், எல்லாரையும் பார்க்கிறார் என்று சொல்லப்படும். ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறார்களோ, எங்கெங்கெல்லாம் நீதி நேர்மைகள் அற்று போகிறதோ, எங்கெல்லாம் நியாயம் புரட்டப்படுகிறதோ, எங்கெல்லாம் ஏழைகள் அநியாயத்தினால ஒடுக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நீதி நியாயத்தையும் செய்கிறார் என்று சொல்லப்படும். நீதி செய்கிற ஆண்டவர் என்று சொல்லி வாசிக்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது, தாவீது சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும். எத்தனையோ உதாரணங்களை விதத்திலிருந்து பார்க்க முடியும். வாழ்க்கையில பாருங்க, நாம் வாசித்து பார்த்தா தெரியும் எப்படி கர்த்தர் செய்கிறார் என்று சொல்லி. அவர் பாருங்க, சில சமயங்களிலே ஜனங்களை ஒப்பு கொடுப்பார், ஆள்வதற்கு ஒப்பு கொடுப்பார், ஜனங்கள் மேல் ஆட்சி செய்ய முடியும். ஆனா அவர்கள் கொடூரமாய் ஆட்சி செய்தானால் அதற்கு அவர் நீதி செய்வார், நியாயம் செய்வார். பாருங்க, நம்ம பழைய ஏற்பாட்டு நாட்களே வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 பேர் எகிப்துல போய் அடிமையா போனாங்க. எகிப்துக்கு போனாங்க. ஏன்னா அங்கதான் அன்னைக்கு ஆகாரம் கிடைத்தது. யோசேப்பு அங்கே போன பின்பு அவனுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்கே போயிட்டாங்க. ஒரு 70 பேர். இந்த 70 பேர் போயிட்டு ஒரு 430 வருஷம் அங்கே அடிமையாக இருந்தாங்க. அங்கே இருந்தபோது அவளை அடிமையாக்கிட்டாங்க. அடிமையாக இருக்குல்ல, அடிமை ஆக்கிட்டாங்க. இவள் பள்ளிக்கு பெருக ஆரம்பிச்சோடனே இவளை அடிமையாக பண்ணலைன்னா இவங்க நம்ம ஆட்சி பண்ணிடுவாங்க. இவங்க வளர்ச்சியை பார்த்தா பயமா இருக்கு. வளர்ச்சி ரொம்ப பயங்கரமா இருக்கு. நம்ம ஆட்சி பண்ண வந்துருவாங்க. அதனால இவளை அடிமைகளாய் வைக்க வேண்டும், கொத்தடிமைகளாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி 430 வருஷம். பாருங்க, இந்த அடிமைத்தனம் என்பது ஃபுல்லா வேலை வாங்குவாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லை. ஆனால் இது எல்லாவற்றையும் பாருங்க, இவர்கள் கூக்குரல், வசனம் சொல்லுது, கூக்குரலை கர்த்தர் கேட்டார். அந்த கூக்குரலை கேட்டு ஒருவனை அனுப்பினார். அவதான் மோசே. பாருங்க, அங்கே வளர்ந்தான், அங்கே வளர்ந்து அங்கே இது பண்ணி அந்த மனுஷனை மறுபடியும் அவனை ட்ரெயின் அப் கொடுத்து மறுபடியும் அனுப்பினார், அவனை பாதுகாப்பு. ஏன்னா நீதி நியாயங்கள் எங்க புரட்டப்படுகிறதோ பயம். ஒரு கூட்டம் வளர்ந்துச்சுன்னா பயம். இவங்கெல்லாம் வளர்ந்தா நம்மளை அடிமையாக்கிறோம். யாரும் யாரையும் அடிமையாக்க முடியாது. யாரும் யாருடைய நிலமும் கிடையாது. இந்த உலகம் எல்லாம் கர்த்தருடைய. பாருங்க, நம்ம சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வந்தவங்க, இவங்க சொந்த ஊருக்காரங்க, இவங்க அந்த ஊருக்காரங்க. சொந்த ஊருக்கே வந்தவங்க வந்துதான் சொந்த ஊரை மாத்திட்டாங்க. முதல்ல வந்தவங்க பின்னாடி வந்தவங்க, அப்படிதான் சொல்லணும். அப்படியானால் யாருக்கும் எதுவுமே இந்த உலகத்துல நமக்கு உரிமை கொண்டாட இல்லை. எவ்வளோ பெரிய சொத்து வைத்திருக்க உரிமை கொண்டாடணும், எல்லாத்தையும் போட்டுட்டு தான் போறோம். பாருங்க, நான் நிலத்தை வாங்கினேன்னு சொல்றான். நான் அத்தனை ஏக்கர் வாங்கினேன், இத்தனை ஏக்கர் வாங்கினேன்னு சொல்றான். நான் அதை பிடிச்சிட்டேன், அந்த நாட்டை பிடிச்சிட்டேன், இந்த நாட்டை பிடிச்சேன்னு சொல்றான். ஒன்றும் கிடையாது. நாடு தான் நம்ம பிடிச்சிருக்கு, நிலம் நம்மளை வாங்கியிருக்கு. நாம நிலத்தை எவனும் நிலத்தை வாங்க முடியாது. இந்த நிலம்தான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஆண்டு ஜனங்களை வாங்கி உள்ள வச்சிருக்கு. நாம எங்க நிலத்தை வாங்கல. அப்படியானால் சில சமயங்களில் நீதி நேர்மை கெட்டு போகும்போது அடிமைத்தனை உண்டா பயம் தர்றாங்க. ஐயோ, இவங்க வளர்ந்தா பெருசாயிரும், இஸ்ரவேல் ஜனங்கள் வளர்ந்துட்டா நம்மளை இது பண்ணிடுவான்னு சொல்லி அவனை அடிமைப்படுத்தின. கர்த்தர் கூக்குரலை கேட்டு வந்து நியாயம் தீர்த்தார். தெரியுமா, 10 வாதைகளை அனுப்பினார். அதெல்லாம் நான் வேதத்துல வாசிக்கிறோம். இன்றைக்கும் நமக்கு விரோதமாய் நீங்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறீர்களா, நீங்கள் வேதனைப்படுத்தப்படுகிறீர்களா, கர்த்தர் பார்க்கிறார். சில சமயங்கள்ல அப்படிதான் பிரச்சனையே வருது. நாட்டுக்கு நாடு பிரச்சனை என்ன வருதுமா, நம்மளை ஆட்சி பண்ண வந்துடுவோம், நம்மளுக்கு மேலே போயிடுவோம். சோதனை இந்தியாவில் ஏன் பிரச்சனை நடக்குது தெரியுமா உங்களுக்கு? இவர்கள் பெருசாயிட்டா நம்மளை இது பண்ணிடுவாங்க, அவங்க பெருசாயிட்டா இதை ஒன்று யாரும் பெருசாயிட்டா யாரும் பண்ண முடியாது. அதில் கிறிஸ்தவர்கள் பெருசானா ஆசீர்வாதம் தான் வரும். தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்தவர்கள் வளர வளர நாட்டுக்கு ஆசீர்வாதம். ஏன் தெரியுமா? அவன் நாட்டுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டுக்கு பயந்து நடப்பாங்க. ஆனால் அன்றைக்கு என்ன நேர் ஆப்போசிட்டா நினைக்கிறாங்க. அப்பொழுது அங்கே என்ன நடக்குது? அநியாயம் நடக்க ஆரம்பிக்குது.
அக்கிரமம் நடக்க ஆரம்பிக்கிறது. சில சமயங்கள்ல பாருங்க, சில இடங்களில சில ஊர்களில பாருங்க ஒதுக்கி வச்சிருப்பாங்க, தண்ணியை கொடுக்க கூடாது, அதை அங்க போகக்கூடாது, இங்க போகக்கூடாது, ஒதுக்கி வைப்பாங்க. ஏன் தெரியுமா? அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு ஒடுக்கப்படுகிறார். அவங்களுக்கு தெரியல சோதரம் உண்மை எது சத்தியம் எதுன்னு தெரியல, நீதி எது நியாயம் எதுன்னு தெரியல. எல்லாரையும் ஆண்டு ஒன்று போல பார்க்கிறார். எல்லா மனு வர்க்கத்தையும் அவர் ஒன்றாய் படைத்த ஒரே ஆதாமுக்கு இருந்து வந்தவங்க தான். உயர்ந்தவன் தாழ்ந்தவன் யாரும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் நம்ம ஆட்சி பண்ணிடுவாங்க, இவங்க நம்ம கொடுமைப்படுத்திடுவாங்க, இவங்க நம்ம இது பண்ணிடுவாங்க சொல்லி பயந்து ஒடுக்கப்படும் போது, அதான் வசனம் சொல்லுது, ஒடுக்கப்படுற யாருக்கும் கர்த்தர் நீதி நியாயத்தையும் செய்வார். ஒடுக்கப்படாது, யாரையும் ஒடுக்காது, வேலைக்காரனை ஒடுக்காது, உங்கள்கிட்ட வேலை செய்யறவனை ஒடுக்காதீங்க, அவங்களுக்கு நன்மைகளை செய்யுங்க, கர்த்தர் பார்க்கிறார். ஏனென்றால் ஒடுக்கப்படும் யாருக்கும் நியாயத்தை கர்த்தர் நியாயம் செஞ்சாலும் நம்ம அவ்வளவுதான். ஸோ அதனால உங்க வாழ்க்கையில் நீங்க ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா, இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு நீதி நியாயத்தை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நீதியாய் நடந்தால் உங்களுக்கு விரோதமா யாரையும் ஒன்றும் பண்ண முடியும். ஒடுக்கிடலாம். முதல் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள் வளர தொடங்கின பொழுது ரோம அரசர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? எப்படியாவது ஒழிச்சு கட்டிடலாம், இதோட முடிஞ்சு. நீரோ என்கிற மன்னன் சொன்னா, நசரேயா, நான் உன் நசரேனே உன்னுடைய மதத்தை உன்னுடைய பாலவரை எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொன்னான். கடைசியில் அவன் க்ளோஸ் ஆகிட்டான். அவனுடைய வீடுதான் வேதாமத்தை அச்சிடும் இடமாய் மாறியது என்று சொல்லுகிறார். பாருங்க, யாரெல்லாம் எதிர்த்தாங்களோ அவங்கள அழிஞ்சிட்டாங்க. ஆனா எதிர்க்கப்பட்டது வளர்ந்துகிட்டே இருக்கு. முதல் நூற்றாண்டுல அடிச்சாங்க, உதைச்சாங்க, கொன்னாங்க, எப்படியெல்லாம் ஒருத்தர் வந்து அப்போ ஜனங்கள் பெருக தொடங்கினார்கள். இன்றைக்கு நீ ஒடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு பெருக்கத்தை கொடுப்பார், நீதி நியாயத்தை கொடுப்பார். இஸ்ரவேல் ஜனங்களை அங்க ஒடுக்கினாங்க. பிள்ளை பிறக்கக்கூடாது, பிள்ளைகளை இது பண்ணு, குடும்ப கட்டுப்பாடு பண்ணு, ஆவல் பிள்ளை சுவாவடி தூக்கி நைல் நதியில போடுன்னு சொன்னாங்க. ஆனா கர்த்தர் பெருக பண்ணினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நெருக்கம், கஷ்டம், துன்பமோ மேல துன்பமா, உங்க குடும்பத்துல துன்பமா, வேலை செய்யற இடத்துல துன்பமா, உங்களை ஜனங்கள் துன்பப்படுத்தலாம், உங்க வீட்டுல துன்பப்படுத்தலாம், உங்க ஊர்ல துன்பப்படலாம், பயப்படாதீங்க. ஒடுக்கப்பட்ட யாருக்கும் கர்த்தர் நீதியும் நியாயத்தையும் செய்வோம். வாழ்க்கை நியாயத்தை செய்யும் நேரம் வந்திருக்கும். அந்த நியாயத்துல நீங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ஒரு நாள் தாழ்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த காலை வழியில் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஆமெனும் என்று இருக்கிறது. ஸோ அதனால பைபிள்ல வாசிக்கும் போது கர்த்தர் அன்னைக்கு என்ன செய்தாரோ அதான் இன்றைக்கு செய்கிறார், உங்க வாழ்க்கையில செய்வார். அந்த ஆண்டு நோக்கி பார்ப்பீங்களா? இயேசுவே ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டாங்க, அற்புதம் செய்தார். இன்றைக்கு இறங்குன்னு கூப்பிடுங்க, உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் இந்த காலநிலை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.